Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே இன் மை லைஃப், டெல்லி லைஃப்ல உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்லாம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அகைன் அதே மிஸ்டேக்ஸ் தான் கேக்குறீங்க, அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க, அவல் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவல் வந்து சாப்பிடலாம். அவல்ல வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவல்ல வந்து சிகப்பவல் வந்து இன்னுமே பெஸ்ட். சரிங்களா? அதுல இன்னும் நிறைய நார்ச்சத்து இருக்கும். சோ அதனால அவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, உப்மா மாதிரி நல்லா இருக்குங்க, டேஸ்டா இருக்கும். சமைச்சு சாப்பிடலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி. சரிங்களா? சோ நானே நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கேன், பாருங்க. சரிங்களா? வெள்ளாவலும் சாப்பிடக்கூடாதானா? சாப்பிடலாம். ஆனா அதை விட இன்னும் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிகப்பவல். சரிங்களா? எனக்கு இங்க வெள்ளவல் தான் கிடைக்குது. சோ அதனால அந்த வெள்ளவல் யூஸ் பண்றேன். ஆனா சிகப்பு இன்னும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் புவனான்னு ஒரு சிஸ்டர் வந்து, நான் வந்து 62 இருக்கேன் சிஸ்டர், நான் வந்து 55 kgக்கு வரணும், நான் வந்து ஆபீஸ் வந்து போறேன், ஆபீஸ் ஒர்க் பண்றேன், எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா குறைச்சிடலாம். சரிங்களா? ரொம்ப அதிகம்லாம் இல்லை உங்களோட வெயிட். சோ உங்களுக்கு ஒரு 7 kg லாஸ் பண்ணும், அவ்வளவுதானே. சோ ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம். 1.5 மாசம் 2 மாசத்துல கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா சூப்பரா குறைச்சிடலாம். ஆனா என்ன அப்படின்னா, நீங்க ஆபீஸ்க்கு போகும்போது அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வந்து போங்க. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் வந்து இப்ப உங்களுக்கு காலையில வந்து ஆஃபீஸ் கிளம்பும் போது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி எல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா லீவ் டைம்ல அது வந்து கிண்டி காலைல குடிச்சு போயிடலாம் பிரேக்ஃபாஸ்டா. சரிங்களா? அப்புறம் மதிய லஞ்சுக்கு எப்படி பிளான் பண்ணலாம்னா, நீங்க வந்து ரைஸ் எடுத்துக்க முடியாதுன்ற பட்சத்துல மில்லட் வகைகள்லயே நம்ம வந்து சூப்பரா நிறைய இந்த அவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்றது, அப்புறம் ரவையில மில்லட் வகைகளே நீங்க எடுத்துக்கலாம். மில்லட் ரைசஸ்லயே நீங்க வந்து தக்காளி சாதம் செய்யலாம், தயிர் சாதம் மாதிரி கூட செய்யலாம். இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னா சாம்பார் சாதம் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி வந்து பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. முட்டை வந்து எடுத்துக்கோங்க அது கூட, இல்லைன்னா ஒரு பயறு வகைகள். சோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரா குறைக்கலாம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து வந்துடும். சோ அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதனாலதான் சொல்றேன். சரிங்களா? மில்லட்ஸ் வந்து பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் குழைவா இருந்தா நல்லா இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன். ஊற வச்சுட்டு பண்ணுங்க எப்பவுமே மில்லட்ஸ் பண்ணும்போது. அப்புறம் நல்லா வந்து தண்ணியுமே ஒரு 1 கிளாஸ்னா 3.5 கிளாஸ் தண்ணி வச்சோன்னா நல்லா இருக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் அந்த மாதிரி நான் சொல்றேன். மத்தபடி தக்காளி சாதத்துக்குள்ள கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? மில்லட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பிரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம். நீங்க ஒயிட் ரைஸ்க்கு பிரவுன் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். மட்டரிசின்னு சொல்றோம்ல, கேரளா ரைஸ், அது வந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சோ அதனால அது மாதிரி நிறைய தண்ணி வந்து குடிங்க. சரிங்களா? அப்புறம் ஆபீஸ் போறதுனால காலைல வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாக்கிங் பண்ணிட்டு படுங்க. சரிங்களா? சோ அதுதான், ஆபீஸ் போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முடியாதுன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாக்கிங் வந்து பண்ணிட்டு தூங்குங்க. சரிங்களா? அப்புறம் நைட்டு டின்னர் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாவே பண்ணிக்கலாம். நம்ம மதியம் வச்சு பொரியல் இருக்குன்னா ஏதோ ஒரு சப்பாத்தி அது கூட வச்சு சாப்பிடுறது. வெள்ளரிக்காய் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, கொய்யாக்காய் அதெல்லாம் ரொம்ப நல்லது. சரிங்களா? சரிங்க, பாத்துக்கோங்க, ஈஸியா குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து கவான் கத்தக்கூடாதுன்னு சொல்லு, கத்திட்டு இருக்காங்க. 4 பேர் வந்து 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க விளையாட, அதனால கத்திட்டு இருக்காங்க. நான் ரெக்கார்டு வேற முடிக்கணும் இல்லையா, எனக்கும் டைம் ஆகுது. அவங்களே பாத்துட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இங்க பாருங்க, உஷ்ணமும் தாங்க முடியலங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு பாருங்க. இப்படிதான், இப்படி சூடு வருது, அப்புறம் கொஞ்சம் மழை பெய்யுது. இப்படி இருக்கும்போது உடம்புதான் சரியில்லாம போயிடுதுங்க. இது வந்து டேயா ஒண்ணு வெயிலா இருக்கணும், ஒண்ணு இதுவா இருக்கணும். இதுல மிக்சடா இருந்தாலே பிரச்சனை தான் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்குது இப்போ எங்களுக்கு. சரிதான். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, 4 days உங்களோட வீடியோ பார்க்க முடியல சிஸ்டர், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா. பரவாயில்ல, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் வீடியோ. நம்ம உடம்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் சிஸ்டர். நீங்க பாத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்பதான் உங்க வீடியோ ஒண்ணு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளவு நம்ம மேல ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாசத்தோட இருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொன்னா அதுக்கப்புறம்
கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி செஞ்சேன் சிஸ்டர், சூப்பரா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாலே வெயிட் லாஸ்க்கு நான் சொல்றது பெஸ்டான ரெசிபிங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணிடுங்க. அது பண்ணி வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 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 வேலை சாப்பாடுக்கு நமக்கு வந்து எந்த திங்கிங் வேணாடா இதை சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. சோ அதனாலதான் சொல்றேன். கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி குடிக்கிறீங்கன்னா அது கூட ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடலாம், ஒரு முட்டை அவிச்ச முட்டை வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா பாதாம் பருப்பு நைட் ஊற வச்சு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சரிங்களா, அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அது கூடயே. ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க சரிங்களா. கருப்பு கவனி அந்த கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி அவ்வளோ ஒரு பெஸ்ட் ரெசிபிங்க. டேஸ்ட் நான்லாம் வந்து எனக்கே குடிக்க ரொம்ப, அதுல மிளகு சீரகம் எல்லாம் போடுறோம்ல, மிளகு சீரகம் சோம்புலாம் கருவேப்பிலாம் போடும், அது ஒரு ஃபிளேவர் செம்மையா இருக்கும். அது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, இது வரைக்கும் பண்ணாதவங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன கமெண்ட் பாத்துட்டேன், ஆனா மறந்துட்டேன், இப்ப எடுக்கல. சோ நாளைக்கு கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. கண்டிப்பா எடுத்துறேன். மார்னிங்ல அப்படி எடுத்தோம்னா நல்லா வெளிச்சமா இருக்கும் இல்லையா, மறந்துட்டேன். இல்ல இப்ப எடுக்க முடிஞ்சாலும் நான் எடுத்து அட்டாச் பண்றேன் சரிங்களா. மறந்துடுறேங்க நான், கமெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், அப்புறமா பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம்ல, அப்புறம் மறந்துடுறது அந்த மாதிரி. அப்புறம் வந்து பாரதி சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மில்க் காஃபி போடும்போது உங்களுக்கு வந்து குடிக்கணும்னு தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு தோணாது சிஸ்டர். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து காபி டீயே குடிக்க மாட்டேன், சின்ன பிள்ளைல இருந்தே குடிக்க மாட்டேன் நானு. ஏன்னா ஏன்னு பாத்தீங்கன்னா அது சின்ன பிள்ளைல இருந்தே பழக்கம் இல்லை, எனக்கு பால் வாசமே பிடிக்காது அந்த மாதிரி. இப்பவுமே தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், தவிர எனக்கு அது பிடிக்காது. அதனால எனக்கு அது வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்காக உங்களுக்கு வந்து அப்ப வெயிட் லாஸ் உங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுற ஆளு, ஸ்நாக்ஸ் நொறுக்கு தீனி பயங்கரமா திங்கிற ஆளு. அதையே நான் நிப்பாட்டி இருக்கேன்னா எனக்கு பெரிய டாஸ்க் தான். சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பிளஸ் மைனஸ் வந்து இருக்கும். சோ எனக்கு வந்து பிளஸ் பாயிண்ட்னா இந்த டீ காஃபி குடிக்காதது. நிறைய பேர்கிட்ட நான் வந்து சொல்லுவேன், யாராவது கேட்கும்போது இந்த மாதிரி டீ காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்னாவே அவ்வளவு சந்தோஷமா, ஒரு நல்ல ஒரு குணம் இது, நல்ல ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு இந்த டீ எவ்வளவு பேர் அடிக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது நல்ல பழக்கம்ப்பா டீ காஃபி குடிக்காது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அது என்னமோ தெரியல, சின்ன பிள்ளைல இருந்து எங்களுக்கு வந்து பிடிக்காது. எனக்கு எங்க அப்பா எல்லாம் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அதே பழக்கம் எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா, இல்ல மாம்பழம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகுமா என்னன்னு சொல்லுங்கக்கா. நேத்து வந்து நான் மாம்பழம் சாப்பிட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அளவா எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன், ஒரு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, மாம்பழம், அதுக்கப்புறம் பலாப்பழம், அப்புறம் வாழைப்பழம், இதுல எல்லாம் இனிப்பு சுவை அதிகத்துடன் இனிப்பு சுவை எல்லாம் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாமே வெயிட் கெயினுக்கு தான் அதுவாகும். சோ நம்ம அளவா எடுத்துக்கலாம், ஒரு பீஸ் இந்த மாதிரி ஆசைக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பழம் எடுத்தெல்லாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எடுத்துக்கிறாதீங்க, ஏன்னா அது நமக்கு வேண்டாம் சரிங்களா. அதனால இந்த மாம்பழம் அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் நீங்க அன்னைக்கு டேலையும் எப்படி சாப்பிட்டிருக்கீங்க, சடனா வந்து நமக்கு கெயின் ஆகாது. ஏதாவது மற்ற விசேஷங்கள்னு சொல்றாங்க, விஷயங்களையும் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், புரோட்டீன் ஃபைபர்ஸ் கரெக்டா எடுத்துக்கிறாம ஏதாவது. சோ அதையுமே நல்லா நோட் பண்ணிட்டு சாப்பிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லுக்கு வந்து கிராம்பு தண்ணி வைங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது ஆனாலுமே எது வச்சுமே சரியாகலைங்க. அது வந்து பல்லு வந்து புடுங்கினாதான் சரியாகும் போல இருக்கு. அது நிறைய சிஸ்டர்ஸும் சொல்லியிருந்தீங்க. அதனால அதை வந்து இது பண்ணணும். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு இந்த கிராஸ் ஆயிட்டு அது வந்து கேவிட்டி ஆகவும் அதை எடுத்துதான் ஆகணுமா, இல்லைன்னா நான் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா இது வந்து அப்படி வாய்ப்பு இல்லை. சோ அதனால வழியில இருந்ததோட அப்புறம் சொல்லியிருந்தாங்க வழியெல்லாம் இருக்காதுக்கா புடுங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தைரியமா இருக்குது, ஏன்னா அது பயமாவே இருந்துச்சு இல்லையா. சோ அது சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்க கண்டிப்பா. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல இல்ல, ஏன்னா இந்த சைடு சாப்பிடுறதே கிடையாது இல்ல, அதனால இல்ல. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. என்னடா மைக்க பாக்குற, கடைசி இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்ப போய் மைக்க பாக்குறேன் கிருத்தியாக்கா கேட்டிருந்தாங்க அன்னைக்கு. அது மாதிரிதான் சம்டைம் இப்படிதாங்க மறந்துடுறேன் நானு.
சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றது தாங்க. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.75 வந்து இருக்குது. இதுலயே வந்து 59லயே அந்த சைடு இந்த சைடு போயிட்டு மெயின் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல இன்னைக்கு வந்து நல்லா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா தூக்க வறட்சியோட இருக்கும். பார்த்துருக்கீங்களா? காலையில எந்திரிச்சு பண்றது போது அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு வந்து காஃபி வந்து அவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னன்னா சிம்பிளா சேமியா தான் வந்து பண்ண போறேன் நானு. ஸோ இது கோதுமையில செஞ்ச சேமியா தான் வந்து பண்ண போறேன். சிம்பிளா வந்து தாளிச்சு விட்டுருக்கேங்க. நம்ம எப்பவும் போல இதுல வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இது கோதுமையில செஞ்சது, இந்த மாதிரி மில்லட்ஸ் வகைகள்ல செஞ்ச இந்த மாதிரி சேமியாலாம் நீங்க வந்து பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பச்சை சட்னிக்கு தக்காளி, வரமிளகா, பூண்டு போட்டு அரைச்சிக்கிறேன். சரிங்களா? உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் தம்பிக்கு பாலும் வந்து ஆத்தி கொடுத்துட்டேன் நான். அப்புறம் பாருங்க சூப்பரா வந்து புழுன்னு வந்து சேமியா பண்ணியாச்சு. நல்லா வறுத்த சேமியா. ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க. அப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு வந்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டேன். தம்பிக்கு வந்து சூப்பரா வந்து சேமியா அப்புறம் சட்னி அதுக்குள்ள ஒரு ஸ்பூன்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறமா ஆப்பிள் வந்து கட் பண்ணி அதை வந்து உப்பு தண்ணி இருக்குல்ல, தண்ணியில வந்து உப்பு போட்டு அந்த ஆப்பிள் துண்டுகளை போட்டு நல்லா வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஆப்பிள் கருத்து போகும். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. அப்புறமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், குரங்க பாருங்களேன். இந்த குரங்கு இன்னைக்கு ஃபுல்லா இந்த சைடாக வந்துட்டு இருக்கு. அதுவும் ஃபேமிலியா திரியுறாங்க பாத்துக்கோங்க. அதையே பார்த்துட்டு இருந்தேன். நம்ம அதாவது சாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்புறமா காஃபி வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா, சட்னி, அப்புறமா வந்து காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த குண்டு அழகா இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேமியா சட்னி வச்சு வந்து பேக் பண்ணிடலாம். இங்க உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படிதாங்க. நான் தான் வந்து அகெயின்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா டெல்லியில வந்து சப்பாத்தி அதுதாங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பருப்பு நைட்டே ஒரு 10 பருப்பு வந்து ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் தோல் உரிச்சேன். தோல் உரிச்சுதான் சாப்பிடணும்லாம் கிடையாது, தோலோடையும் சாப்பிடலாம். ஒரு 2 பீஸ் ஆப்பிள் அப்புறம் கொஞ்சம் சேமியா சட்னிலாம் வச்சு சூப்பர் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இது வந்து மல்டி கிரெயின் பிரெட், அதை டோஸ்ட் பண்ணி காஃபி வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவங்களும் ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கையோட இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டோம்னா அந்த வேலை முடியும். கொஞ்சம் அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வீடியோலாம் வந்து இந்த லாங் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமாவே வேலை அடுத்தடுத்து லஞ்ச் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம களைஞ்சு ஊற வச்சிடலான்னு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலான்ட்டு அதெல்லாம் அள்ளிட்டு போய் மாடியில வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் இன்னைக்கு வந்து வெயில் போடுது. ஸோ துணி எல்லாம் காய போட்டுடலாம் இல்லையா, அதனாலதான். அதுக்கப்புறம் புடலங்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ புடலங்காய் கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கடலை பருப்பு தான் எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து தேவையான தண்ணி விட்டு இதை வந்து குக்கர்ல இருந்து வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடலை பருப்பு புடலங்காய் கூட்டுனாவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சில கடலை பருப்பு சீக்கிரமா வெந்துடும், ஒரு சிலது லேட் ஆகும். ஸோ அதுக்கு ஏதாப்புல வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புடலங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டு பாருங்களேன், கடலை பருப்பு இந்த அளவுக்கு கரெக்டா சூப்பரா வெந்திருக்குது. ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஜீரகம் வந்து பொரிய கடுகு ஜீரகம் வந்து பொரிய விட்டுட்டு பெருங்காயத்தூள் அப்புறம் வரமிளகாய் பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பூண்டு தட்டி சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி உப்பு சேர்த்து நம்ம வந்து எப்பவும் போல வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் கூட்டு தான், டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம புடலங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். அதையும் போட்டு நல்லா சொல்ல வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இதே பேசில நீங்க வேற எந்த கூட்டு வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சமா சாம்பார் தூள் வந்து சேர்க்கிறேன். ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கணும்னா அது உப்பு சாறு இல்லையா காயில, அதனால உப்பும் போட்டு கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி குக்கர்ல சோறையும் போட்டு ஒரு சைடுன்ட்டு குக்கர்ல அரிசியெல்லாம் எடுத்து மாத்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா
சரி கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலான்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து தேவையான பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசி கொத்தமல்லி மட்டும் தூவிட்டோம்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட்ற வரைக்கும் ஃபேட் லெவல் ரொம்ப அதிகம் இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால தான் தேங்காய் சேர்க்கறது கிடையாது. சரிங்களா? அப்புறம் சோறு வச்சோம்ல, அதுவும் வந்து குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா ஒரு அழகான ஹாட் போர்டோட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? என்னோட ஃப்ரெண்டு ஹேமா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட விட்டுருந்தாங்க. சர்ப்ரைஸாக என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களோட மாமனார் கால் பண்ணிட்டு வாமான்னு சொன்னாங்களா கீழே. நான் போனால் சூப்பரான நண்டு கிரேவிங்க, குழம்புங்க, நண்டு குழம்பு கொடுத்து விட்டுருந்தாங்க. பார்க்கவே செம்ம எம்மியாக இருந்தது. அதோட ஹாட் பாட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஹாட் பாட்டையே அதையும் நீங்களே வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. நான் அழகாக இருக்குன்னு சொன்னேன், நீங்கள் வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. க்யூட்டாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நம்ம ரசம் தளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரசத்துக்கு வந்து எப்போனா ஃபுல்லாக வந்து மிக்சியில் எல்லாத்தையுமே அரைச்சிருவேன் நான். அதை அரைச்சி தான் வந்து பண்ணினேன் நான் இன்னைக்கு. சிம்பிளாக பண்ணிட்டோன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சேன். ரசம் கூட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஹேமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நண்டு இதுவும் கொடுத்துட்டாங்க. அந்த ரசத்துக்கு நண்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும் இல்லையா, செம்மையாக இருக்கும். ஸோ அதான் எங்களுக்குமே ரொம்ப ஃபேவரெட்டுங்க நண்டு. ஸோ அதுக்கப்புறம் ரசத்தை கூட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தழைலாம் தூவிட்டு அப்படின்ட்டு நுரட்டுற மாதிரி வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் கடுத்து போகாமல் இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? சூப்பராக ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணால் சோறும் சுட சுட சூப்பராக பூ போல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அம்மாச்சிக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணலான்ட்டு நண்டு நல்லா வச்சு கூட்டு ரசம் எல்லாம் அதெல்லாம் வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அம்மாச்சிக்குமே ரொம்ப பிடிக்கும் நண்டுனால, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நல்லா அன்னைக்கு சாப்பிட்டோம். என்ன கொஞ்சம் பொறுமையாக உடச்சி வந்து சாப்பிடணும், அதுதான் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுத்து வந்தோடனே நான் வந்து சாதம், ரசம், கூட்டு அப்புறம் நண்டெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. செம்ம ஃபில்லிங்காக செம்ம எம்மியாக இருந்தது. என்னதான் நம்மளே சமைச்சு சாப்பிடும், யாராவது செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. செம்மையாக சாப்பிட்டாச்சு. சேம் எங்களோட ஃப்ளேவர்லேயே அவங்க சமைப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு செட் ஆகும். ஸோ கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 மணி ஆயிடுச்சு. டியூஷன் டைம் ஆயிடுச்சு. கொண்டு போய் கவன டியூஷன்ல விட்டுட்டு வந்தா அகைன் நீங்க பாருங்களேன், குரங்கு அவங்க ஃபேமிலியோட, குரங்கு குட்டி அதுக்கப்புறம் பெரிய குரங்கு, அப்பா அம்மா பிள்ளைன்ட்டு ஃபேமிலியை வந்து தெரியுறாங்கங்க. பயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா சரி ஈவினிங் அம்மாச்சிக்கும் ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நார்த்தம்பழம் இருக்குல்ல, நார்த்தம்பழம் இல்லை அது ஆறு தான், அது வந்து இருந்தது. அது ஜூஸ் பண்ணலான்ட்டு பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு வந்து ஜூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் வந்து புளிப்பறதுனால நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா வந்து ஈவினிங் டயத்தில் ஒரு ஸ்நாக்குக்கு பதிலாக ஜூஸ் வந்து நல்லா நீ குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. பிரியான்ஷி, தசானாவும் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, ட்ராயிங் பண்ணுறது அப்புறம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள விளையாட விட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருந்தேன், சாப்பிட்டுட்டு அவங்க இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே நைட்டுக்குமே நான் ரைஸ் சேர்த்து வச்சுட்டேன், ரசம்ன்றனால. ஸோ அதுக்கப்புறம் கூட்டு நிறைய தானே பண்ணோம். ஸோ அதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரா மதியம் நண்டு வேற வந்துருச்சு இல்லையா, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா மதியம் நல்லா சாப்பிட்டோம் இல்லையா, ஸோ அதனால வந்து ஈவினிங் ஜூஸ் குடித்தோம். ஸோ அதனால எனக்கு வந்து பெருசாக தேவைப்படல. ஒரு பீஸ் நண்டு ரசம் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு. அப்புறம் கூட்டு வந்து நல்லா அள்ளி வச்சு சாப்பிட்டு டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ரைஸு, ரசம், நண்டு இருந்தது கொஞ்சம், எல்லாமே ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டேங்க டின்னரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கையோடு இது பாத்திரம் கழுவி போட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் வருது. 11:30 மணி இருக்கும், 12 மணி இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம், 12 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க போச்சு. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அப்புறம் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்த மாதிரி மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.